வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு ரீல்ஸ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முதல்ல வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஎன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஸ்கேனர் கோட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எகைன் மேலே இமேஜ் ஐகான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ பார்க்குற மாதிரி போயிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கான அந்த கோடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கியூஆர்பி கோடை இப்போ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடியோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு கீழே பாருங்கள் டவுன்லோட் யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். ஸோ டவுன்லோடு இருக்கிறவங்க டவுன்லோடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் டெம்ப்ளேட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இப்போ யூஸ் டெம்ப்ளேட் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 51 ஃபோட்டோஸ் வந்து தேவைப்படும்னு சொல்லுவாங்க. பட் நான் சொல்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வெறும் 4 ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எனி ஒன் ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே கேன்சல் ரீப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நீங்கள் ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவே ஒரு 48 ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கும். அப்போ தான் நமக்கு வீடியோ வந்து கரெக்டான ஒரு இதில் வரும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து அந்த ரீப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். மொத்தம் நம்ம வந்து 4 ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ண வாட்டி கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடியோ இப்போ வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி செட் ஆகிடும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகலை அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ் தெரியல அப்படின்னாலையும் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து தெரியுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.